எங்களை நேசிக்கிற அன்பின் பரிசுத்த பிதாவை நல்ல தூப்பனை, இந்த மாலை வேலைக்காய் நன்றி அப்பா. மாலை குளிர்ச்சியான வேலையில் இன்பவனத்தில் உலாவின என் அப்பன் இப்பொழுது இந்த 3 மணி நேரத்திலே நீர் எங்களோடு உலாவி நீர் எங்களை ஆசீர்வதிக்கிறதற்காக நன்றி சொல்கிறோம். உம்முடைய பரிசுத்த கரம் எங்களை ஆசீர்வதிக்கட்டும். உம்முடைய புனித கரம் எங்களை ஆசீர்வதிக்கட்டும். உங்கள் கையிலே, உள்ளங்கையிலே நாங்கள் இருக்கிறோம். உங்கள் உள்ளங்கையிலே எங்களை வைத்திருக்கிறீர். உள்ளங்கையிலே எங்களை மறைத்து வைத்திருக்கிறீர். தெய்வமே, எங்கள் நாவை கூர்மையான பட்டயமாக்கி, எங்கள் உடலை துறக்கமான அம்பாக்கி, எங்கள் ஆவி ஆன்மாவை உம்முடைய அம்பாரத்திற்குள்ளே நீர் மறைத்து வைத்திருக்கிறீரையா. ஏய் சாத்தானே, நீ தீமை செய்ய முடியாது, தீங்கு இழைக்க முடியாது, எங்களுக்கு நஷ்டத்தை நீ உண்டு பண்ண முடியாது. என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்திலே உன்னையும் உன்னுடைய கூட்டத்தையும் இப்பொழுது அழிக்கிறேன், எரிக்கிறேன். எரிந்து போ. வரவேண்டிய நன்மைகளை, ஆசீர்வாதங்களை தடை செய்கிற, தடுக்கின்ற உன்னை இப்பொழுது நான் அழிக்கிறேன். தேவனுடைய அக்கினி இப்பொழுது உன்னை அழிப்பதாக. பரிசுத்த ஆவியானுடைய நெருப்பு இப்பொழுது உன்னை எரித்து போடுவதாக. தேவனுடைய நெருப்பு இப்பொழுது உன் மேல், உன் கூட்டத்தையும் உன்னை இப்பொழுது எரிக்கட்டும், அழிக்கட்டும் என்று சொல்லி பலிபீடத்திலிருந்து கட்டளையிடுகிறேன். ரீமான கரபு சந்தர லிவிங்கரபதி அம்ரபா. இயேசுவே, என் அதிகாரத்தை நான் உங்களுக்கு தருகிறேன். போய் பிசாசுகளை துரத்துங்கள், நோய்களை குணமாக்குங்கள் என்று சொன்ன என் அன்பே, உம்முடைய ஆற்றலை இப்போது எடுத்துக்கொண்டு, உம்முடைய வல்லமை எடுத்துக்கொண்டு, உம்முடைய அதிகாரத்தை எடுத்துக்கொண்டு, நீர் கொடுத்த அந்த வார்த்தையினுடைய உத்தரவை எடுத்துக்கொண்டு, நீர் கொடுத்த அதிகாரத்தின் பேரிலே இந்த ஆதிகேஸ்வரன், இந்த சூலாயுதம் வைத்து நிற்கின்ற பார்வதி, அவளை சேர்ந்த கூட்டம் அனைத்து இந்த தீய சக்திகள் எப்பொழுது எரிந்து போவதாக, அழிந்து போவதாக. மக்களுக்குள்ளே ஒளியின் வேஷத்தை தரித்து மக்களுடைய மனதை குருடாக்கி, இயேசுவே உம்மை விசுவசிக்க முடியாதபடிக்கு, உம்மை தரிசிக்க முடியாதபடிக்கு, அந்த பரலோக பேரின்பத்திலே பங்கு கொள்ள முடியாதபடிக்கு தடையாக இருக்கக்கூடிய எல்லா பொல்லாத ஆவிகளையும், சேனைகளையும், உம்முடைய கூட்டங்களையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் எரிக்கிறேன், அழிக்கிறேன். அழிந்து போ. மக்களுடைய மனதை குருடாக்கி, அவிவிசுவாசத்தை கொடுத்து, தோல்வியான எண்ணங்களை கொடுத்து, பயத்தை கொடுத்து, கவலையை கொடுத்து, ஆசையை கொடுத்து, காமத்தை கொடுத்து, மக்களை சின்னவனமா சிதறடிக்கின்ற கலகக்காரனை இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உன்னை அழிக்கிறேன், உன் கூட்டத்தை அழிக்கிறேன், உன்னை கால்களில் கிளம்பட்டு மிதிக்கிறேன். சமாதானத்தின் ஊற்றாகிய கடவுள் சாத்தானை, உன்னை எங்கள் கால்களிலே இப்பொழுது அமரப்படி உன்னை கால்களிலே போட்டு மிதிக்கிறேன். வர வேண்டிய நன்மைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வந்து சேர்வதாக ரிஷி போட்டுகிறேன். பல வருடங்களாக நடைபெறாமல் இருக்கிற நல்ல காரியங்கள், சுக காரியங்கள், ஆண்டவரை முன்னேற்றத்துக்குரிய வியாபாரத்திலே, தொழிலிலே, குடும்பத்திலே முன்னேற்றத்தை, வளர்ச்சியை தடுக்கின்ற அந்த பொல்லாத ஆவிகளையும், சேனைகளையும், சாத்தானுடைய கூட்டத்தையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் அழிக்கிறேன். அவருடைய கூட்டத்தை அழிக்கிறேன், அவருடைய கிரியைகளை அழிக்கிறேன். இயேசு நாமத்தில் அழிந்து போ. ரிஷி சொல்லுகிறேன். நடைபெறாத அனைத்தையும் நடக்கும்படியாக இயேசுவின் நாமத்தில் கட்டளையிடுகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இதுவரைக்கு தடைபெற்றிருந்த, நடக்காமல் இருந்த திருமண காரியங்கள், நல்ல காரியங்கள், வரவேண்டிய சுக காரியங்கள் அனைத்தும் இயேசுவின் நாமத்திலே உங்கள் பிள்ளைகளை வந்து சேருவதாக, நிகழ்ச்சியை பார்க்கிற அனைவருக்கும் வந்து நடப்பதாக. பணம் ஒரு அற்புத சக்தி. அதை இப்பொழுது ரிசீவ் பண்ண பெருமளவில், பெரிய அளவில் செல்வ வளம், செல்வம், பணம், பரலோகத்தின் உன்னதங்களுக்குரிய ஆசீர்வாதங்கள் இப்பொழுது இங்கே வந்திருக்கின்ற நிகழ்ச்சியை பார்க்கின்ற, ஆராதிக்கின்ற அத்தனை பேரையும் வந்து சென்றடைவதாக, அத்தனை பேரையும் நிரப்புவதாக, அத்தனை பேரையும் ஆசீர்வதிப்பதாக. இதை கொண்டு நாங்கள் நல்ல காரியங்களை செய்வதற்கு, எங்களையும் எங்களை சார்ந்தவருடைய வாழ்க்கையை மேன்மைப்படுத்துகிறதற்கு, உயர்த்துகிறதற்கு இதை நாங்கள் பயன்படுத்துகிறோம். இயேசுவே, ஏழைகள், வாழ்க்கை வாழ்வதற்கு தகுதியிழந்தவர்களுக்கு இதை பயன்படுத்தவும், அவர்கள் வாழ்க்கை தரத்தை முன்னேற்றவும் பொருளாதார ஆசீர்வாதங்களை கட்டவிழ்கிறேன். மிகப்பெரிய அளவில் பணம்,
செல்வம் வந்து சென்றடைவதாக, சமாதானம் ஆசீர்வாதம் வந்து சென்றடைவதாக. உன்னதங்களுக்குரிய ஆசீர்வாதங்களை, ஆவிக்குரிய வரங்களை, ஆவிக்குரிய கனிகளை, ஆவிக்குரிய தன்மைகளை, சுவாபங்களை, பாவனைகளை, எண்ணங்களை, தோற்றங்களை இயேசுவின் நாமத்திலே இப்பொழுது ரிசீவ் பண்ணுகிறேன். ஒவ்வொருவரையும் வந்து நிரப்புவதாக, ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யட்டும். குடும்பங்களை ஆளுகை செய்யும். யோகனுடைய குடும்பத்தை வெளியெடுத்து பாதுகாத்தது போல உங்களுடைய பாதுகாப்பு உமது பிள்ளைகளை, குடும்பத்தை, உடைமைகளை வந்து ஆட்கொள்வதால் ஆவியானவரே மீதி எஞ்சி இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் இந்த கரத்தில் ஒப்படைக்கிறோம். இறை ஆற்றல், சக்தி, வல்லமை எங்களை வழிநடத்தி செல்லட்டும். எங்கள் குடும்பங்களையும் இந்த ஊழியத்தையும் ஊழியர்களையும் இந்த கரத்தில் ஒப்படைக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அத்தனை பிள்ளைகளையும் குடும்பங்களையும் இந்த கரத்தில் ஒப்படைக்கிறேன். நீர் வழிநடத்தி சொல்லும். அவருடைய குறைகளை எல்லாம் பிலிப்பியர் 4:19 படி கிறிஸ்து இயேசுவின் மகிமையிலே நிறைவு செய்வீராக, நிறைவாகட்டும் என்று சொல்லி ஆசீர்வதிக்கிறேன். அவர்களுக்குள் இருக்கின்ற வியாதி, வேதனை, கஷ்டம், கவலை, பயம் இப்பொழுது இவர்களை விட்டு வெளியேறட்டும். குடும்பங்களை விட்டு வெளியேறட்டும். உள்ளத்தை விட்டு வெளியேறட்டும். துணிச்சல், தைரியம், விசுவாசம் உமது பிள்ளைகளை விட்டு நிரப்பட்டும் என்று சொல்லி ஆசீர்வதிக்கிறேன். மிகப்பெரிய அளவிலே விசுவாசம், தன்னம்பிக்கை அதிகமாக இந்த பிள்ளைகளுக்குள்ளே வளரட்டும், பெருகட்டும் என்று சொல்லி ஆசீர்வதிக்கிறேன். விசுவாசத்திலே, நம்பிக்கையிலும் இந்த பிள்ளைகள் வளர்வார்களாக. விசுவாசத்திலே இந்த பிள்ளைகள் ஐஸ்வர்யங்களாக இருப்பார்களாக. இவர்கள் கடன் வாங்குறவங்க கடன் கொடுக்கும்படியான ஆசீர்வாதம் உமது பிள்ளைகளை, இந்த குடும்பத்தை வந்து நிரப்பட்டும் என்று சொல்லி ஆசீர்வதிக்கிறேன். கல் மரது எங்கி மரபு சல்வியா ஜாயிரு சிறைமைத்தல் பிரே கால்வே சுமை ஆஃப் ஃபயர். ஃபயர் ஃபயர் ஆசீர்வாதத்தை திருடுகிற, பொறுக்குகிற சாத்தானை, உன்னையும் உன் கூட்டத்தை இப்பொழுதை கட்டுகிறேன். உன்னுடைய கிரியைகளை கட்டுகிறேன். உன்னுடைய கிரியைகளை எல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தில் அழிக்கிறேன். உன்னுடைய எல்லா செயல்களையும் திட்டங்களையும் இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் அழித்து எரித்து போடுவாராக. தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஃபாதர். இயேசுவே, பிதாவின் இடத்தில் ஜெபிக்கிறேன். எனக்காக, எனக்கு நீர் தந்தவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த பூமியை விட்டு நான் கடந்து வருகிறேன். பூமியில் இருக்கிறார்கள். நானும் நீரும் ஒன்றாய் இருப்பது போல இவர்களும் ஒன்றாய் இருப்பார்களாக என்று அன்று பிதாவின் இடத்திலே பரிந்து பேசிய தெய்வமே, ஜெப ஆவியானவரே, இப்பொழுதும் இந்த திருப்பந்தியிலே, திருவிருந்திலே கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அத்தனை பேர் உம்மோடு இணைந்திருப்பார்கள். பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியத்தில் இணைந்து வாழ்வார்களாக. நீர் ஒவ்வொரு நாளும் எங்களை வழிநடத்தி செல்ல வேண்டும் என்று சொல்லி ஆசீர்வதிக்கிறேன். இந்த வருடத்தினுடைய இந்த 2ஆம் மாதத்தில் 2ஆம் தேதியில் இந்த மாதம் முழுவதும் நீர் எங்களை வழிநடத்தி செல்ல உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஐயா, ஊழியத்துக்காக கொடுக்கிற, ஜெபிக்கிற, உழைக்கிற அத்தனை பிள்ளைகள் ஆசீர்வதியும். இந்த ஊழியத்திற்கு, உங்களுடைய மக்களுக்கு, ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்யும்படியான திரளான உதவியாளர்களை இந்தியாவிலும் வெளிநாடுகளிலும் நீர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். பெருமளவில் பணம், பெருமளவில் செல்வம், செல்வ வளம் என்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறதற்காக நன்றி. வந்திருக்கின்ற உங்களுடைய பிள்ளைகளை நோக்கி வந்து கொண்டிருக்கிறதற்காக நன்றி. எல்லா மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம். எல்லா துதியும், ஸ்தோத்திரத்தையும், ஆராதனையும் உமக்கு செலுத்துகிறோம். வாளாகல தலையாக இருப்பார்கள், கீழாகல மேலாக இருப்பார்கள். கடன் வாங்குறவர்கள் கடன் கொடுக்க முடியாத பொருளாதார ஆசீர்வாதங்கள் உமது பிள்ளைகளை, குடும்பத்தை வந்து நிரப்பட்டும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்திலே ஆசீர்வதிக்கிறேன். லெஸ் 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 எனக்காக ஜெபியுங்கள் என்று சொன்ன அத்தனை பேர்கள் உடைய ஜெபாவை ஆட்கொண்டு மரியாதை போல் உங்களுடைய பாதத்தில் விழுந்து தொழுது உம்மை ஆராதித்து அவருடைய மனதில் இருக்கக்கூடிய விருப்பத்தை, விண்ணப்பத்தை நீர் நிறைவேற்றுகிறாக. நீ ஜெபிப்பதற்கு முன்பாகவே உன் தேவை என்னவென்று அது நிறைவேற்றப்பட்டிருந்த வாசகத்தின்படி உடைய எல்லா தேவைகளையும் நிறைவேற்றப்படட்டும். எல்லா தேவைகளும் நிறைவாக, அறிய முடியாத அளவுக்கு, சிந்திக்க முடியாத அளவுக்கு, ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு அற்புதங்கள், அறிகுறிகள், புதுமைகள் இந்த குடும்பங்களினுடைய வாழ்க்கையிலே நடக்கட்டும் என்று சொல்லி ஆசீர்வதிக்கிறேன். ஆசீர்வதிக்கிறேன். இந்த பூமியில் இவைகளை ஆசீர்வதிப்பாய, பருவத்தில் ஆசீர்வதிக்கும் வாசகத்தின்படி இப்பொழுது உங்களுடைய வார்த்தையின்படி ஆசீர்வதிக்கிறேன். இவர்கள் இந்த பூமியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்களாக, பரலோகத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். நல்ல தகப்பனே, ஆமென் ஆமென். என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே.
பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் அருள் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய ஆலோசனை ஐக்கியம் நாம் அனைவரோடு கூட இருப்பதாக. இல்லையா காரணம் நம்ம வாழ்க்கையில் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறதுக்கு, நம்ம வாழ்க்கை ஒரு உயர்ந்த நிலையில் உன்னதரோடு அமர்வதற்கு நாம் இந்த உலகத்தில் செலுத்தக்கூடிய வேலைகள், வழிபாடுகள், பக்தி முயற்சிகள், தவ முயற்சிகள், நோன்பு, இது எல்லாமே இந்த இயேசு பலியானதுக்கப்புறம் அவசியம் இல்லாமல் போயிடுச்சு. இயேசு பலியாகிறதுக்கு முன்னாடி ஆடு பலி செலுத்துறது, மாடு பலி செலுத்துகிறது, மற்ற பலிகளை செலுத்துறது அவசியமாக இருந்துச்சு. ஆனால் என்னைக்கு இயேசு எல்லாத்துக்கும் ஒட்டுமொத்த உலகத்திற்கும் எல்லா மதத்திற்கும் ஒரே பலியாக அவர் பலியானாரோ, பாடுபட்டாரோ, ரத்தம் சிந்தினாரோ, அன்னைக்கே எல்லாம் வேஸ்டாக போயிடுச்சு. அந்த வழிபாடுகள், இந்த திருவிழாக்கள், இந்த சாமி கும்பிட்றது, தேங்காய் வெட்டுறது, ஆடு வெட்டுறது, மாடு வெட்டுறது, சாமி ஆடுறது, திருவிழா கொண்டாடுறது, இது எல்லாத்துக்குமே என்னெல்லாம் போச்சுன்னா ஒரு சக்தி இல்லாமல், மதிப்பில்லாமல் போயிடுச்சு. இதைத்தான் இந்த பவுல் இங்கே என்ன செய்கிறாருன்னா சொல்கிறார், இந்த இயேசு அறியறதுக்கு முன்னாடி அது பெருசாக இருந்துச்சு. இந்த மதத்தினுடைய அந்த நியாயப்பிரமாண புஸ்தகங்களும் அந்த நியாயப்பிரமாணங்களும் அது எனக்கு ரொம்ப பக்திக்குரியதாக மேன்மையானதாக இருந்துச்சு. அதை நான் சின்ன வயசுலேருந்து தவறாமல் கை கொண்டு கடைபிடிச்சேன். ஆனால் இப்போ இயேசுவை அறிந்ததுக்கப்புறம், இயேசுவை அறிகிற அறிவு எனக்கு வந்ததுக்கப்புறம், அவரை வழிபட தொழுதுள்ள ஆரம்பித்ததுக்கப்புறம் அது எல்லாமே எனக்கு என்ன செய்து விட்டது, வெறுமையாக, குப்பையாக, செயலிழந்து போனதாக மாறிவிட்டது. அதனால் அந்த முதல் வீடியோவில் கொஞ்சம் காண்டமாக பேசியிருப்பேன். ஏன்னா இன்றைக்கி நம்ம உண்மையை விட்டுட்டு பொய்யை என்ன செஞ்சிட்ருக்கிறோம், சத்தியத்தை விட்டுட்டு ஒரு போலியை என்ன செஞ்சிட்ருக்கிறோம், பின்பற்றிட்டு இருக்கிறோங்கிறது தான். அதனால் திருவிழாவாக இருக்கட்டும், மற்ற பிரார்த்தனைகளாக இருக்கட்டும், மன்றாட்டுகளாக இருக்கட்டும், கிடாய் வெட்டுறதாக இருக்கட்டும், பலி செலுத்துறதாக இருக்கட்டும், விண்ணப்பங்களாக இருக்கட்டும், வேறு எல்லாமே ஒரே ஒரு காரியத்தை மரியா செய்கிறாங்க. தம்பி இறந்துட்டான், செத்தவனை உயிரோடு எழுப்பதற்கு வேறு எந்த தெய்வமும் கிடையாது. செத்தவனை திரும்ப உயிர்ப்பிக்கிறதுக்கு இந்த உலகத்தில் ஒரே ஒரு தெய்வம் யாருன்னு சொன்னான், இயேசு. அப்போ அவர் என்ன செய்கிறாருன்னா, மரியாளும் மார்த்தாவும் ரெண்டு பேரும் என்ன செய்கிறாங்க. இப்போ மரியாளுடைய விண்ணப்பம் அவரை வணங்குவது, முதல்ல தொழுது கொள்கிறார், காலில் விழுந்து அவரை வணங்குகிறார். மற்றதெல்லாம் ரெண்டாவது. இது இருந்தால் மறிச்சிருக்க மாட்டான். உடனே அவர் கலங்கி ஆவியிலே நிறைந்து அந்த செத்து போன, அவள் இழந்து போன இழப்பை அங்கே ஈடேற்றுகிறார், நிறைவு செய்கிறார். இதை நீங்களும் உட்கார்ந்து தனியாக பண்ணி பாருங்கள். நான் தனியாக பேசுகிறதுனால நீங்கள் தனியாக உட்காந்து எந்த நேரத்தில் உங்களுக்கு ஆபத்து இருக்கோ, எந்த நேரத்தில் பிரச்சனை இருக்கோ, எந்த நேரத்தில் நீங்கள் முடியாமல் இருக்கிறீங்களோ, எந்த நேரத்தில் உங்களுக்கு திடீர்னு உடல்நிலை கை கால் இழுத்துக்கிட்டு போகுதோ, காய்ச்சல் தலைவலி வருதோ, அந்த நேரத்தில் இயேசுவே நான் உண்மை அழைக்கிறேன். இதில் இன்னொரு இதை பதிவு செய்கிறேன். சிவனை வழிபட்ட சிவபக்தன் ஒருத்தர் என்ன செய்கிறாருன்னா, ஃபேஸ்புக்கில் ஒரு சாட்சி கொடுத்துருந்தார். அப்போ ஒரு பாஸ்டர் என்ன செய்கிறாருன்னா, தெருவில் அறிவிக்கிறார், இயேசுவை நீ அழைத்தால் அவர் வருவார், இயேசு தான் உங்களுக்கு தெரியும். அப்போ அவன் சிவபக்தன் கேட்குறாங்க, நான் இயேசுவை கூப்பிட்டா வருவாரா? வருவார், கண்டிப்பாக வருவார், நீ கூப்பிடு. நான் இதுவரைக்கும் கடவுளை கண்டதில்லை, கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறேன், ஆனால் சிவனை வழிபடுறேன். இன்றைக்கி உன் இயேசு கூப்பிட்டா வருவாருன்னா நான் கூப்பிடுவேன். நீ அவரை ஏற்றுக்கொண்டு, அங்கதான் சொல்கிறார், நீ அவரை நான் உன்னை கடவுளாக ஏற்றுக்கொள்கிறேன், நான் உன்னை நம்புகிறேன், நீ உண்மையிலே கடவுள் தான், நான் கூப்பிடுற வான்னு சொல்லு, வருவார்னு நம்ம ஆள் சொன்னான். அங்கே தான் தப்பு பண்ணுறீங்க. அவர் நான் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? சிவனை வழிபடுற நான் எப்படி இயேசுவை ஏற்றுக்கொள்ள முடியும்? ஏற்றுக்கொள்ளன்னு சொல்கிறியே அப்படின்னு வாக்குவாதம் பண்ணிட்டு அன்றைக்கி ராத்திரி அந்த வீட்டில் படுத்திருக்கும்போது அந்த சிவபக்தன் நினைக்கிறார்னா,
கடவுளை கூப்பிட்டா வருவார்னு சொல்கிறான், வருவாரா அப்படின்னு சொல்லிட்டு படுத்திருக்கிறான். இயேசுவே வார்த்தை கூட கூப்பிடல. அந்த ராத்திரி ஒரு சன்னியாசி போல இயேசு அந்த சிவபக்தனிடத்திலே தோன்றுகிறார். கைதிச்சு அப்பவும் இயேசு வந்திருக்கிறார் நினைக்கல. ஏதோ ஒரு சாமியார், ஏதோ ஒரு சன்னியாசி வந்திருக்கிறாருன்னு சொல்லி பேசுகிறாரு. அவர் பேசலை, மௌனமாக சிரித்து விட்டு கையை காட்டி ஆசீர்வதித்து சென்று விட்டார். அப்போ அந்த சிவபக்தன் யோசித்து பார்க்குறாரு, யாரா இருக்கும்? சிவன் இல்லையே, யாருன்னு பார்க்குறா. அப்போ இன்னொரு பாஸ்டர் சொன்ன இயேசுவாக இருக்குமோ, அந்த ஆளை நம்ம என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதை மறந்து பார்க்குறாரு, மறக்க முடியல. படுத்து பார்க்குறாரு, படுக்க முடியல. திரும்பவும் அந்த இயேசுவின் ஞாபகம் சிந்தையில் வந்தது. அப்போ தான் சொல்கிறாரு, வந்தது கூப்பிட்டா இயேசு வருவார் என்பதை நான். அப்போ அந்த பாஸ்டர் மறுநாள் கேட்குறாரு, இன்றைக்கி ஆண்டவர் வந்தாரா? இல்லை, வரலன்னு நான் பொய் சொல்லிட்டு போயிட்டேன். அந்த ஆள் பாஸ்டர் சொன்னாராங்க, நீ பொய் சொல்கிற, இயேசு வந்தார், உண்மையிலே வந்தார். அந்த ஆளுக்கு நான் பொய் சொல்லிட்டு தான் போனேன். இயேசுவை கூப்பிட்டால் வருவார், அவர்தான் தெய்வம், ஒரே தெய்வம் இயேசுதான் என்று அந்த ஆள் அந்த ஃபேஸ்புக்கில் சாட்சிட்டாங்க. ஆனால் நீ கிறிஸ்தவங்க யாரும் நிச்சயலை, கோயிலுக்கு போகிறோம், ஜெபம் பண்ணுறோம், இயேசு நிச்சயலை. நானும் அதே இயேசு அழைத்து என்னை சந்தித்தார். அதை நீங்களும் கூப்பிடுங்கன்னு சொல்கிறேன். நீங்களே என்ன செய்யுங்க, கூப்பிடுங்க. உங்கள் பிரச்சனை நேரத்தில் கூப்பிடுங்க, உங்களுக்கு முடியாத நேரத்தில் கூப்பிடுங்க. உங்களுக்கு எல்லாத்தையும் இழந்து தனிமையாக கைவிடப்பட்டு இருக்கிற நேரத்தில் இயேசு எனக்கு உதவி செய்ய கூப்பிடுங்க. கண்டிப்பாக உண்மையாக அந்த இயேசு வருவார் என்று சொல்லி வாழ்த்தி ஆசீர்வதித்து நிறைவு செய்கிறார்.